இன்று ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரத்த அழுத்தத்தை குறைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயத்தில் என்னடா நன்மை இருக்குன்னு கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன், கேளுங்க. கொலஸ்ட்ராலை குறைச்சி ஜலதோஷத்தை சரி பண்ணி செரிமானத்துக்கு அருமருந்தாக இருக்குங்க. மேலும் உடல் சூட்டை தணிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய்க்கு தடுப்பு மருந்தாக கூட இருக்குங்க. சின்ன வெங்காயம் எந்த மாதம் பயிரிட்டா நல்லதுன்னு கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன், கேளுங்க. சின்ன வெங்காயம் ஆண்டு முழுவதும் பயிரிட்டாலும் ஏப்ரல் அல்லது மே வைகாசி பட்டம் செய்யுங்க. நவம்பர் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் சாகுபடிக்கு ஏற்ற சிறந்த பருவங்களா கூட இருக்குங்க. ஏய், சின்ன வெங்காயம் இப்ப நீ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க, அதானே வீடியோ போறேன்னு கேட்கறது புரியுது. ஆமாங்க, நம்ம கடையில 4 கிலோ 100 ரூபாய்க்கு இப்ப போட்டுட்டு இருக்கேன். இப்ப கடையில் இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த நாட்டு பயிர்னு சொல்ல முடியுமான்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. சின்ன வெங்காயம் முக்கியமாக தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டதாக நம்பப்படுகிறது. இது பெரும்பாலும் தென்னிந்திய சமையல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொருளாகும். எந்த மாசத்துல விளையிற சின்ன வெங்காயத்தை சேமிப்பு வைக்கலாம், அதாவது இருப்பு வைக்கலாம்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. வைகாசி பட்டத்தில் நடவு செய்யும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிக இருப்பு வைக்க ஏற்றதா இருக்கும். இது 60 முதல் 70 நாட்கள் அறுவடைக்கு வரும். குறுகிய கால பயிரா கூட இருக்குங்க. சின்ன வெங்காயம் இந்தியாவில் விளையுதுன்னு தெரியும், தமிழ்நாட்டிலும் தெரியும். குறிப்பா எந்தெந்த ஊருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. தமிழ்நாட்டில் உள்ள பெரம்பலூர், ஆத்தூர் மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் இது அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறதுங்க. ஒரு தகவல் முழுசா சொல்ல முடியல, அதுக்குள்ள பசி எடுக்குதாடா உனக்குன்னு கேட்கறது புரியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.